வெற்றியின் உதாரணம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்து பேசுகிறதெல்லாம் கிடையாது. இப்போ வெற்றியின் உதாரணம்னு அவரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு ரீகால் தான் பண்ணுறேன். அந்த ஒரு ஆன்மாவுக்கு எப்படி வலிமை இருக்குது, நம்ம எப்படி அது மாதிரி மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, அதுக்கு என்ன சார் விஜய் படத்தை போட்டிருக்கீங்க, அதுலேயும் சாமியார் படம் மாதிரி போட்டிருக்கீங்க, விஜயை சாமியார் ஆக்கிட்டீங்க. அவர் நடிகர், ஜாலியான ஆள். விஜய் மெடிடேட் பண்ணுறாரா என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனால் அவர் ஒரு சில ஷார்ட்ஸ் வர்றப்ப அவர் உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் அப்படி யோசிச்சுட்டு, ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு அதுதான் பிடிக்கும். என்னென்னா, நான் தனியாக உட்காந்து அப்படியே மணிக்கணக்காக 1 hour 2 hour கூட போய்டும். அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே அது எனக்கு சுகமாக இருக்கும், அது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். த லோன்லினஸ் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த யோக நிலைக்கு மனம் போகுதுன்னாக்கா அந்த தனிமை தான் பிடிக்கும்.